ஒரு மலையில் நனைகிறேன், ஒரு நீரை குடிக்கிறேன், ஒரே காற்று அதை சுவாசிக்கிறேன். பறையை நான் சுவாசிச்சு விட்ட காற்றை தாண்டா படையாச்சு நீ சுவாசிக்கிற. அங்கே இருக்கிற ஒருத்தன் சுவாசிச்சு விட்ட காத்தாண்டா நான் சுவாசிக்கிறேன். என்னடா கொடுமை. பாகிஸ்தானில் இருந்து பெய்ந்து வர மழை நீரை அவன் குடிச்சு விடுற தண்ணி ஓடியாருது மழையில். பாகிஸ்தான் இஸ்லாமியராக நனைஞ்சு இந்திய நாட்டுக்குள்ளே ஓடியாந்தா, பாகிஸ்தான் தண்ணி வருது தடுத்துரு குடிக்க அப்படி சொல்லிடுவேடா. கால கொடுமை. இது ஒரு நோய், ரொம்ப முத்திருச்சு. அதை சரி செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் அந்த பிள்ளைகள் கத்துறோம். எங்கள் ஆதங்கத்தை, எங்கள் ஆழ் மனதின் வழியை, அதனால் வர்ற மொழியை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா நம்மளை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வெட்டி கட்சிகள், இதெல்லாம் குச்சிகள். பயந்து சாகுறான். ஓட்டுக்கு 15,000 கொடுத்துக்கிட்டு, சோறு கொடுத்து கூட கொடுத்து வாடா நின்று பேசுகிறா. இந்த 3 ஆண்டு கால ஆட்சியிலே கல்வியின் தரத்தை மேம்படுத்தியிருக்கேன். தரமான குடிநீர் எல்லாருக்கும் கிடைக்க ஏற்பாடு செஞ்சுருக்கேன். மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தியிருக்கோம். சாலையை சரியாக போட்டு மக்கள் நல்லபடியாக பயணிக்க வாய்ப்பு ஏற்றி கொடுத்துருக்கோம். தடையற்ற மின்சாரம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஏதாவது பேச முடியுமா சொல்லுங்கள். நியாய விலை கடைகளில், அதாவது ரேஷன் கடைகளில் தரமான அரிசி பருப்பு, தடையின்றி எண்ணெய் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அப்படி ஏதாவது இருக்கா? உழைக்கும் வேளாண்குடி மக்களினுடைய உற்பத்திக்கான பொருளை, அகவிலையை தீர்மானிச்சிருக்கோம். அவர்கள் உற்பத்தி செய்ய விளைவிக்கிற பொருளை சேமித்து பத்திரப்படுத்த மாவட்டங்களில் தலைநகரனோரும் சேமிப்பு கிடங்குகளை உருவாக்கி இருக்கோம். அப்படி ஏதாவது இருக்கா? எதையாவது ஒன்றை பேச முடியுமா? அது 1000 ரூபாய் உங்களுக்கு வந்ததா? 1000 ரூபாய் வந்ததா? அதை வாங்கி எல்லாம் சேமித்து வச்சுருக்கேன். நம்ம வச்சுருக்கோம்யா, உங்களுக்கு செலவுகளையும் நான் சொல்லுங்கய்யா, நாங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் தாரோம்யா, ஏன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இதை கடக்கணும். மதம்ங்கிறது ஒன்றும் கிடையாது, நத்திங். தம்பி, மனித வாழ்க்கைக்கு அவசியம் தம்பி சாதி மதம் கிடையாது தம்பி. சூரியன், காற்று, கடல், அதான் நீர், உணவு, இவைதான் தம்பி. இருந்தாலும் இல்லைனாலும் இல்லை. கடவுள் நம்பிக்கையே இல்லை, கடவுளே வழிபடாதவே நல்லா வாழ்வான். ஏன்? அது தேவையில்லை தம்பி. உனக்கு விருப்பம் இருந்தால் கும்பிட்டுக்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுரு தானே. நான் திரும்ப சொல்கிறேன், கையில் வைத்து பார்க்கும்போது அசிங்கமாக உருள்கிற அருவருப்பான ஒரு உயிரினமாக இருக்கிற மண்புழு கூட மானுட வாழ்க்கைக்கு பயன்படும். இந்த ஜாதிய மதம் ஒரு மயிருக்கும் பயன்படாது. நீ சாதியை வச்சு சாதிச்சது ஒன்று சொல்லு, நாங்கள் பேசுகிறத விட்டுறோம் சொல்லு. சாதி பெருமை பேசி சாதியிலே இல்லாத ஒருத்தங்கால முட்டிக்கால் வந்து 3 சீட்டை வாங்கினது தவிர நீ சாதிச்சது என்ன சொல்லு. பவரில் இல்லை, ஆனால் எங்களை மாதிரி பவராக தமிழ்நாட்டில் வேணா இருக்கானா சொல்லு. நீ சொல்லு. அப்புறம் ஏன் ஜெயிச்சு அதிகாரத்தில் இருக்கிறவனோட இவன் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிற ஒரு பையன் இருக்குல்ல, அது இருக்குல்ல. இவன் ஜெயிச்சா என்ன செய்வாங்கிற ஒரு கற்பனை இருக்குல்ல உனக்கு, அதை தாண்டி செய்வேன். அது தெரியுமா உங்களுக்கு? ஜெயலலிதா அம்மையாரை இந்த சொத்து குவிப்பு வழக்கில் தூக்கி கர்நாடகாவில் அடைச்சிவிட்டான். அவங்க அந்த ஈழப்படுகொலை இதுக்கெல்லாம் அவங்க கடுமையாக கொஞ்சம் பேசிட்டாங்க. அந்தப்போ என்ன பண்ணிட்டான், சிங்களன்லாம் லட்டு கொடுத்து கொண்டாடிட்டான். அப்போ அந்த எதிர்கட்சி தலைவர் ஒருத்தன், ஜெயலலிதா சிறைக்கு போனதுக்கு இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்க, அதுக்கு பின்னாடி சீமான்னு ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லியிருக்கான் அந்த பேட்டியில், அவன் வந்துட்டான்னா என்ன உங்கள் நிலைமைன்னு யோசிச்சு பார்த்தியில, பார்த்து ஆடுங்கன்ட்டு போயிருக்கான். உன்னை விட அவனுக்கு நல்லா தெரியுது. நல்லா கொஞ்சம் ஓர்மையை பற்றி நம் முன்னோர்கள் சொன்னது மாதிரி யாருமே சொல்லலை. திரை இசை பாடல வாலி, உன்னா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க, ஒன்றா இருக்க கற்றுக்கணும். இதை விடவெல்லாம் எளிமையாக ஒன்று சொல்லணுமா? உலகத்தில் காக்கையை உதாரணம் காட்டி கற்றுக் கொடுத்தது தமிழனுக்கு தான். 4 பசு மாடு, ஒரு சிங்கம். இந்த கதை 5ஆப்பில் பாடம். நீ படித்தா இல்லையான்னு தெரியாது, நான் படித்தேன். 4 மாடு ஒன்றா சேர்ந்து மேயும், சிங்கம் வரும், 4 மாடும் சேர்ந்து குத்தி விரட்டி விட்டுரும். அதுகளுக்குள்ளே சண்டை, தனித்தனியாக மேயும். சிங்கம் 4 மாட்டையும் அடித்து சாப்பிட்ரும். இதான் தம்பி கோட்பாடு. நீ படையாச்சி, நான் பறையன், நான் கவுண்டேன், நீ கோனாரு, நீ தேவர், அடித்து திங்கிறான் தம்பி திராவிட நாயி. திராவிட பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான்.
நீ ஒன்றா நில்லு, ஒத்த கொம்பளை சுற்றி தூக்கி ஆந்திராவுக்கு போடா, கேரளா போடா, கர்நாடகா போடா, அங்கே போடா, வீசி எரிஞ்சிட்டு போகலாம், போடா. செய்ய முடியல. வயசான அப்பா படுத்து கிடக்கிறாரு, 4 மயங்க சாக போகிறாரு. மயங்கள்கிட்ட ஒற்றுமையை வலியுறுத்திட்டு போகணும், அவங்க ஒன்றா இருக்கணும், அடிச்சுக்கிற கூடாது. போய் அந்த விறகுக்கட்டை தூக்கிட்டு வாங்குறாரு. விறகுக்கட்டை தூக்கிட்டு வந்து உடைங்கடாங்கிறாரு. உடைக்கிறான், உடைக்க முடியல. 4 பேரும் சேர்ந்து அடிங்கடாங்கிறாரு, உடைக்க முடியல. அப்பா சொல்கிறாரு, கட்டை ஊற்று ஒவ்வொரு கட்டையாக பிரித்து அடிங்கடாங்கிறாரு. ஒவ்வொரு கட்டையாக பிரித்து அடிக்கிறேன், சடக்கு 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 சடக்குன்னு உடஞ்சி போகுது. இதாண்டா மகனே வாழ்க்கை. நீங்கள் ஒவ்வொரு கட்டையாக போனீங்கன்னா உடச்சி போடுவாண்டா, ஒன்றா கட்டாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அறந்தாண்டா படையாச்சி என்று, பறையர் என்று, நாடார் என்று, கோணார் என்று, தேவர் என்று, செட்டியார் என்று, பிள்ளை என்று, முதலியார் என்று, வண்ணார் என்று, நாவிதர் என்று, குறவர் என்று, கவுண்டர் என்று பிரிஞ்சு இல்லாமல் தமிழர் என்று நின்றால் செத்தாண்டா எதிரி. அறாம்பாரு எப்படி பாடுறான்? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. எப்படி இப்ப நடுங்கிறான் பார். ஏன்? தமிழனை ஒன்றாக்கி வரான் சீமா. அது இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் நடந்துரும். படையாச்சி கூட்டம் போட்டால் பறையர் நின்று கேட்க மாட்டான், பறையர் கூட்டம் போட்டால் படையாச்சி நீ கேட்க மாட்டான். ஆனால் அடே வட மாவட்டத்தில் சீமானுங்கிற தமிழ் மகன் போடும்போது 2 பேரும் ஒரே பக்கத்து நாட்களுக்கு வந்து கேட்குறான். அவ்வளோதான்டா, இவ்வளோதான். இந்த உணர்ச்சி கீழானது, அதை கீழே வை, அதை மேலோங்க விடாத. நீ இந்த உணர்ச்சியிலிருந்து வெளியில் வா. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கேளு, நான் யார்? என்னைக்கு உன் சிந்தனைக்குள் இருக்கிற சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்னைக்கு உனக்குள்ள கேள்வி வரும், நான் யார்? ஹூ ஆமை? அப்போ என்ன தோணும்? அது சொல்லும், சாதியாவ நான் இல்லை, நான் பறையரும் இல்லை, படையாச்சியும் இல்லை, தேவரும் இல்லை, தேவேந்திரம் இல்லை, நாடாரும் இல்லை, கோணாரும் இல்லை, நான் இந்தும் இல்லை, இஸ்லாம் இல்லை, கிறிஸ்துவம் இல்லை, இதையும் அடையாளம் இல்லை. அப்போ நான் யார்? அது சொல்லும், நீ தமிழன், நான் தமிழன், நாம் தமிழர். அப்போ என்னைக்கு உனக்கு தேசிய உணர்ச்சி வரும்? சாதி மத உணர்ச்சி என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு உனக்கு தமிழர் என்கிற தேசிய இன உணர்ச்சி வந்துடும். வந்துருச்சா அரசியல் வலிமை வந்துடும். அரசியல் வலிமை வந்துருச்சா அதிகார வலிமை வந்துடும். அதிகார வலிமை வந்துருச்சா எல்லாம் நீ நினைக்கிறது நடந்துடும். இப்போ தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்னன்னு சொல்ல தெரியாதவங்க, அவன் தெரியாத போய் நம்ம எதுக்கு போய் இப்போ மக்குமானவன்ட்ட போய் பதில் சொல்லு இந்த கேள்விக்கு என்ன பதில்னா அவன் தான் தெரியலையே. அதுக்கு மேலே என்ன செய்யுது? நான் சொல்கிறேன், இது தேசம் தமிழ் தேசம், நாடு தமிழ்நாடு, இந்தியா முழுமைக்கும் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி நான் வாழ்ந்தேன். தற்கசி அந்த கதையை அதை விட்டு இது என் நாடு, தமிழ்நாடு, தமிழ் தேயம், தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்கள், அவர்களுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, மெய்யியல் கோட்பாடு, வழிபாடு, அவருடைய காட்டு வளம், கனிம வளம், நீளவளம், நீர்வளம், மண் வளம், கடல் வளம், இவற்றை மலை வளம், இவற்றை காப்பது, அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு பெருமை மிக்க வாழ்வை கொடுப்பது, பெண்களுக்கான உரிமை, பாலியல் வன்கொடுமை இல்லாது, மது மத போதை இல்லாது ஒரு தூய சமூகம் படைப்பது, இந்த ஏழ்மை வறுமையை ஒழிப்பது. புரியுதா? இப்படி இதுக்கு ஒரு அரசியல் இருக்கு பாரு. இந்த அரசியல் தமிழ் தேசம், தமிழ் தேச அரசியல், இவ்வளவுதான். இப்போ என் மொழி செத்துருச்சு, மீட்கணும், தமிழ் தேச அரசியல். என் தாய் சாக கிடக்கும்போது எப்படியாவது எவ்வளவு செலவழிச்சாலும் என்ன பண்ணாலும் ரத்தம் இல்லை நான் கொடுக்குறேன், என் தங்கச்சி கொடுப்பா, என் தம்பி கொடுப்பா, எப்படியாவது என் தாயை உயிர்ப்பிச்சிடணும். அதான்டா தமிழ் தேசிய அரசியல். கண்ணு முன்னாடி என் மலை களவுது, விடக்கூடாதா? விடக்கூடாது, நம்ம பிள்ளைகள் வச்சுட்டு போகணும்டா, நம்ம நிலம்டா, அறக்கிறோண்டு இடந்தாடா இருக்குது, காப்பாற்றணும். தமிழ் தேச அரசியல், தமிழ் தேச பிள்ளைகளின் துடிப்பு, தவிப்பு, அதுதான். திராவிடனுக்கு என்ன? அது அவன் நிலம் இல்லை, அவன் தாயின் மார்பு கிடையாது, அவன் பூமி தாயின் ரத்த நாளங்கள் நதி, அது இல்லை அவனுக்கு. அவனுக்கு கவலை இல்லை, அவனுக்கு கவலை இல்லை. நீ மிரட்டினா அவன் எல்லாம் லட்சக்கணக்கான கோடிகள் அந்நிய நாடுகளில் ஒதுக்கி வச்சிருக்கான். சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் பறந்து போய் படுத்துக்குருவான். நீ எந்த நாட்டில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. நீ நான் தான் தெருவில் நின்று கத்திக்கிட்டு இருப்போம். பாரா உலகத்தில் எவ்வளோ புரட்சிகரமான போராட்டம் நடக்குதுன்னு. டேய், 12 மணிக்கு திறக்க வேண்டிய கடையை அரை மணி நேரம் தாழ்த்தி திறந்துட்டான்டா டாஸ்மார்க்கு. 12 மணிக்கு திறக்கணும், ஒரு அரை மணி நேரம் தாமதமாயிருச்சு. டாஸ்மார்க் வாசலில் போராட்டம்டா. கடையை திற, கடையை திற, கைகாலெல்லாம் நடுங்கிறது. கடையை திற, கடையை திற. என்ன பண்ணுறேன்னு தெரியல. காவிரியில் தண்ணி தரல போகிறான்ல,
முல்லை பெரியாற்றில் வரல போகிறாள்ல லட்சக்கணக்கான பேர் விவசாயி செத்து போயிட்டேன். தூத்துக்குடியில் பெருவிழ எதுக்கும் போகிறல். அரை மணி நேரம் தாமதம், அரை மணி நேரம் தாமதம். எப்படி பாரு சமூகம் முன்னேறி இருக்கு பாரு. எப்படி இதை எப்படி சரி செய்யறதுன்னு மட்டும் யோசி. எப்படி சரி செய்வ? அது என்ன மாசானுகுப்புக்காக சொன்னது உனக்கு சொல்லி முடிச்சிடுறேன். உலகில் எந்த உயிரினமும் போர் செய்யறதில்லைங்கிறான். அப்போ இந்த போர் என்பது மனித மனங்களின் வக்ரம்ங்கிறான். போர் என்பதே மனித மனங்களின் கொடிய சிந்தனை வக்ரம்டாங்கிறான். அதில் இந்த அறிவியல் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற விஞ்ஞானம் இயற்கையை போதிப்பது, இயற்கையை பற்றி புரிந்து வைத்திருப்பது என்பதே நாசமாக்குவது. விஞ்ஞானம் வளர்ச்சி, அறிவியல் தொழில் வளர்ச்சி எது? சிப்கார்டு 5000 ஏர்போர்ட்டு, அங்கே 8 வழிச்சால, அணுவில் இந்த மாதிரியான நச்சு ஆலைகளை நிறுவதே இவனுடைய இயற்கையை புரிந்து வச்சிருக்கிற அறிவியல். அப்படி எப்படி சொல்றாரு? எல்லாவற்றையும் நாசமாக்குவதாண்டா இந்த அறிவியல் நமக்கு கற்பிக்கிற, இந்த இயற்கையை பற்றி இவங்க கற்பிக்கிறது இந்த அறிவியல். அது எப்படிப்பட்டதென்றால் ஒரு எலும்பு கூடை சுமந்து நிற்கிற பிசாசுக்கு சமமானதுறாங்கிறார். எலும்பு கூட்டை பிடிச்சிருக்கிற பிசாசுக்கு சமம்ங்கிறது. அந்த நிலைதான் இன்னைக்கு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதை மாற்றணும். நீ மதத்துக்கு வாக்கு செலுத்துற, சாதிக்கு வாக்கு செலுத்துற, ஆனால் உன் மொழி செத்து போனது, அதை பற்றி நீ கவலைப்படுறியா? செத்தா பரவாயில்ல, மலைக்கு போனால் பரவாயில்ல, நீர் உறிஞ்சி விற்கப்படுறது போனால் பரவாயில்ல, படிக்க தரமான கல்வியில் போனால் பரவாயில்ல, மருத்துவம் கிடைக்கல தாய் தந்தை இருக்குது பரவாயில்ல, நடக்க சரியான பாதை இல்லை, சாலையெல்லாம் சவக்குழியாக இருக்குது பரவாயில்ல, உணவு நஞ்சாய் போச்சு பரவாயில்ல. எது செத்தாலும் சரி என் சாதியும் மதமும் செத்து விடக்கூடாது என்று நினைத்தால் உன்னை என்னவா நினைக்கிறது? எப்படி கருதுறது? எப்படி சரி பண்ணுறது? சொல்லு. தமிழ்நாட்டில் உயர்ந்த எண்ணிக்கையில் இருக்கிற சாதிக்காரர்கள் மலைக்கு முன்னாடி நின்று இந்த சாதிக்காரன் சொல்கிறான் கடகடன் வளர்ந்து வானா வளர்ந்துருமா? சொல்லு. ஆத்து மணல் நீ 1/2 அடி உயர்ந்து வா என்றால் உயர்ந்துருமா? வராது. 3வது முறையாக நான் பிரதமர் ஆயிட்டேன் என்று ஐயா மோடி உத்தரவு போட்டால் மலைகள் மணலும் உருவாகி வந்துருமா? வளர்ந்துருமா? என்னப்பா பிரச்சனை? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நாட்டில். இது வேற பிரச்சனையா? உதயநிதி எங்கே பேசியிருக்காரு கேள்வி, நம்ம எல்லாரும் போவோம் அங்கே போய் கைதட்டிட்டு வருவோம். என்ன உங்கள் பிரச்சனை? எங்களெல்லாம் பார்த்தா நான் ஒரு பைத்தியக்கார பயில் மாதிரி சட்டையை கழிச்சு போட்டு தெரியுற மாதிரி தெரியுதா? பூரா பயிலும் பைத்தியக்காரன் ஆக்கிறதுக்கு வந்த கூட்டது. சும்மா வேலை செஞ்சு தெரியாத நீ. கேட்குறவன் கேட்காதவன் எல்லாருக்கும் சேர்த்தாண்டா கத்திக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஓட்டு போடுறேன் போடாதவன் எல்லாருக்கும் தான். எங்கள் கோட்பாடு அது இல்லை. எங்களுக்கும் பின்னாடி வர சந்ததியினர் தான். ஏதோ நாம் தமிழன் கட்சி வச்சுட்டா தமிழருக்கு மட்டுமே இல்லை, சீமான் ஆட்சிக்கு வந்துட்டா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சுட்டா கர்நாடனுக்கு கரண்ட் இல்லையா? கல்வி எல்லாருக்கும் தான். தெலுங்கர், மலையாளி, கன்னடர், துளுவர், பீகாரி, குஜரி எல்லாருக்கும் தான் கல்வி, தரமான கல்வி. எல்லாருக்கும் தான் சரியான சம்மான மருத்துவம். என் நாட்டு குடிகள் எந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் வாழ்கிறோமோ அந்த நாட்டின் மக்களோடு, அந்த நாட்டின் மாநிலத்திற்கு கட்சிகளோடு கரைந்திருக்கிறோம். எந்த மாநிலத்தில் எங்களுக்கு தனித்த அரசியலோ அதிகாரமோ வலிமையோ இல்லை. அது மாதிரி இங்கே வாழ்கிற நீங்கள் பல ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய மக்கள் எங்கள் உரிமைக்கு, எங்கள் விடுதலைக்கு அரசியல் செய்யும் போது எங்களோடு இணைந்து பயணிக்க நீங்கள் கடமைப்பட்டவர்கள். மன்னர் கட்டபொம்மன் படையிலே என் தாத்தன்கள், என் பாட்டன்கள் வெள்ளையத்தேவனும் சுந்தரலிங்கமும் தளபதியாக இருந்தது போல எங்கள் படையில் எத்தனை தளபதியும் இருங்க. ஆனால் மன்னன் நாங்கள் தான். பல தடவை சொல்லிட்டேன். உனக்கு என்ன குழப்பம்? எல்லோரும் வாருங்கள், ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம்.